ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் நேவியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதாவது வேரியஸ் ஆஃபீஸர் என்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 9th ஆகஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் செப்டம்பர் 1 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. 9th ஆகஸ்ட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. 1 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன், கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ட்ரைனிங் இந்தியன் நாவல் அகாடமி அதாவது INA ஏழிமலா கேரளா லொக்கேஷனில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். லாஸ்ட் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். மேக்ஸிமம் இதுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் டிகிரி முடித்து ஓவராலாக 60% ரவுண்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 59.9% இருந்தாலும் அதை 60%ஆக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, டிகிரி முடித்து மினிமம் 60. ரவுண்டாக இருக்கணும். 60 கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ கேட்ரி இது வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பைலட், நாவல் ஏர் ஆப்ரேஷன், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், ATC கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது ஏர்போர்ட்டில் ஒரு டவர் இருக்கும், லாங் டவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விமான கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் வேக்கன்ட் இருக்குது. அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், நாவல் ஆர்மமெண்ட், லா, எஜுகேஷன், என்ஜினியரிங் பிரான்ச், எலக்ட்ரிக்கல் பிரான்ச், நாவல் கன்ஸ்ட்ரக்டர். இந்த மாதிரி ஒரு சில பிரான்ச்சஸில் உங்களுக்கு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், ஆண்கள் அப்ளை பண்ணலாமா, பெண்கள் அப்ளை பண்ணலாமா, இல்லை 2 பேருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து எந்த வயதுக்குள்ளே நீங்கள் பிறந்தால் அப்ளை பண்ணலாம், பார்ன் பிட்வீன் டேட்ஸ், அந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் பிரான்ச், எக்ஸிக்யூட்டிவ் ஹைட்ரோ, எனி டிசிப்ளைன், அதாவது ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் BTech கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் ஒரு 57 வேக்கண்ட் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். 2 ஜூலை 2001 இருந்து 1 ஜான் 2007 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பைலட், நாவல் ஏர் ஆப்ரேஷன்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த 3 பிரான்ச்சுக்கும் சேம் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் BTech கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்கணும். அதே மாதிரி 10th and 12th கிளாஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 60 இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைலட்டில் 24 வேக்கன்சி, நாவல் ஏர் ஆப்ரேஷனில் 20, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் ஒரு 20. ஆண்கள் பெண்கள், இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். இது 3த்துக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான், அதையும் இங்கே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் காமிச்சிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், நாவல் ஆர்மமெண்ட், லாவுக்கு நீங்கள் லாவில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். LLB கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், பட் லாவில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். BL முடிச்சிருக்கணும், பேச்சுலர் இன் லா, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எஜுகேஷன் பிரான்ச்சில் நிறையா இருக்கும். MSc முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், BTech, ME MTech கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அது எந்த டிசிப்ளைனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த PDF டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு எல்லாமே அதில் தான் வரும். அதே மாதிரி இந்த PDF எல்லாமே, நான் யூடியூப்பில் சொல்கிற PDF எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்ஜினியரிங் பிரான்ச் அப்படின்னா BTech முடிச்சிருக்கணும். அவங்க கொடுத்துருக்குற டிசிப்ளைனில் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் நீங்கள் BTech கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே இன்ஜினியரிங் பிரான்ச், ஜென்ரல் சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் பிரான்ச், நாவல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா சிவில் ஓரியன்டாக படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் பிரான்ச் அப்படின்னா அதில் நிறைய வரும், காமனாக வரும். ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரி நிறைய காமனான டிசிப்ளைன் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் இந்த லிஸ்ட்டில் உள்ள டிசிப்ளைனில் டிகிரி முடித்தவங்க தான் எலிஜிபிள். ஓகேங்களா? NCC C டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் SSB ஷார்ட் லிஸ்டிங் மார்க்கில் 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அதாவது
செலெக்ஷனில் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட கட் ஆஃப் மார்க்கில் 5% ரிலாக்ஸேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால். ஓகேங்களா? ஸோ என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் போகாது. அதில் சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்டிங் மார்க்கில் அந்த மார்க், அதாவது ஒரு மார்க் வந்து நிர்ணயிப்பாங்க. இவ்வளோ மார்க் வந்தால் செலெக்ஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் விட நீங்கள் குறைவாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5% உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ கேன் அப்ளை? யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட், அதாவது யூஜி பிஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்குறவங்க ஆர் இன் ஃபைனல் இயர் டிகிரி முடித்தவங்க ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறவங்க. பர்சன்டேஜ் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கும் 60 இருக்கணும், ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 60 இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனில் நேம் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், டேட் ஆஃப் பர்த் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாப் என்ட்ரிக்கும் இது பொருந்தும். ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுற வரையும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. நீங்கள் அதாவது இன்னொரு முறை அப்ளை பண்ணக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். ஒரு சில என்ட்ரிக்கு கரெக்ஷன் விண்டோ அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு சில ஜாப் என்ட்ரிக்கு கரெக்ஷன் விண்டோ இருக்காது. இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு முறை அப்ளை பண்ணாதீங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு தப்பாக இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? மெஜாரிட்டி பண்ணுற மிஸ்டேக் இதுதான். நானே வந்து புதுசில் எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தவிர பண்ணாதீங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ்டு ஆன் நார்மலைசேஷன் மார்க்ஸ் அப்டைன்டு பை தி கேண்டிடேட் இன் குவாலிஃபையிங் டிகிரி. ஸோ உங்கள் டிகிரியில் நீங்கள் எடுத்த அந்த மார்க்கை பர்சன்டேஜை பொறுத்து அப்ளிகேஷனை எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்புவாங்க. நான் அப்டேட் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் வந்து உங்களுக்கு அட்மிசபிள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப பேங்க் டீட்டெயில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்ருக்கீங்களோ அதுக்கான பாஸ்புக் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏசி 3 டயர் ரயிலில் வந்து ஃபேர் பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபேர் பே பண்ணி ட்ராவல் பண்ணிங்களோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப உங்கள் பேங்க் புக்கை காமிச்சு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அட்மிசபிள், அதுக்கான அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும். சரிங்களா? மெரிட் லிஸ்ட் எஸ்எஸ்பி மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது சப் லிeutenant இந்த ரேங்க்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அன்மேரிட் மட்டும்தான் ட்ரைனிங்க்கு எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் ஆனதை மறைச்சி ட்ரைனிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் நேவியில் எந்த ஒரு இன்ட்ரிக்கும் அப்ளை பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது தேவையில்லாத விஷயம். அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கிளியராக நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியல் கிராஸ் சேலரி சப் லிeutenant இதுக்கு 1,10,000 இருக்கும். ப்ளஸ் அது போக உங்களுக்கு எக்கச்சக்கமான அலோவன்ஸ் இருக்கும், அதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவு டு அப்ளை? கேண்டிடேட் வந்து www.indiannavy.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நான் 2-3 வருஷம் இந்த மாதிரி வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். இல்லை ப்ரோ நீங்கள் இப்போ புதுசாகவே அப்ளை பண்ணுங்கள், அப்லோட் பண்ணி காட்டுங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ லிஸ்ட்டில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை வீடியோவில் போய்ட்டு வீடியோ லிஸ்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய அப்ளை வீடியோ கிடைக்கும். சரிங்களா? அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்ளை ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் ஒரு மாதிரி, அடுத்த வருஷம் ஒரு மாதிரிலாம் மாறாது. இப்போ ரீசெண்டாக என்ன அப்ளை வீடியோ என்ன மெத்தடோ அதே மெத்தட் தான் இதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷனுக்கும். சரிங்களா?
அதே மெத்தட் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா மேக்ஸிமம் 14 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனில் உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.